இந்திய அணியின் வெற்றிக்கு முட்டுக்கட்டையாக மாறிய இந்திய வீரர். அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த இந்திய அணி. சச்சின் டெண்டுல்கர் வெளியிட்ட அதிர்ச்சி ஸ்டேட்மெண்ட். கிரிக்கெட் உலகமே பயங்கர அதிர்ச்சி. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இதுதான் முதல் போட்டி. இந்த போட்டியில் இதுவரையிலும் இந்திய அணியின் கைகள்தான் ஓங்கியிருக்கிறது. இந்த போட்டி தொடங்கி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 471 ரன்கள் எடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி 465 ரன்கள் எடுத்துவிட்டது. அதன் பிறகு இரண்டாவது இன்னிங்ஸில் மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி 3வது நாள் முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 90 ரன்கள் வரை குவித்திருக்கிறது. ஆகவே இப்போது மொத்தமாக 96 ரன்கள் முன்னிலையில் இருக்கிறது இந்திய அணி. இதனால் இன்றைய நாள் முழுவதும் பேட்டிங் செய்து, அதாவது 4வது நாள் முழுவதும் பேட்டிங் செய்து கிட்டத்தட்ட 300 ரன்கள் எடுத்துவிட்டால் மொத்தமாக 396 ரன்கள் முன்னிலையில் இருக்கும். ஆக இன்றைய நாள் முடிவில், அதாவது இன்றைய நாளில் கடைசி 10 ஓவர்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 400 ரன்களை டார்கெட்டாக வைத்துவிட்டு இந்திய அணி டிக்ளேர் செய்துவிட்டால் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாள் முடியும் போது கடைசி 5 முதல் 10 ஓவர்கள் என்பது பேட்ஸ்மேன்களுக்கு மிகவும் பதைபதைப்பாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். அதற்கு காரணம் பந்துவீச்சும் அணிக்கு புதிய பந்து கொடுக்கப்படும். அதே சமயம் பேட்ஸ்மேன்களுக்கோ இன்றைய நாளை எப்படியாவது முடித்துவிட்டு நாளைய நாளிலிருந்து பேட்டிங்கை தொடங்கலாம் என்ற எண்ணம்தான் அனைத்து பேட்ஸ்மேன்களுக்கும் இருக்கும். ஆகவே இந்த சூழ்நிலை தான் பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டை வீழ்த்தி பந்து வீசும் அணிக்கு சாதகத்தை உருவாக்க சிறந்த சூழ்நிலையாக இருக்கும். ஆக கண்டிப்பாக இன்றைய நாள் முடிவில் மொத்தமாக 400 ரன்களை டார்கெட்டாக வைத்துவிட்டு இந்திய அணி டிக்ளேர் செய்து, அதே சமயம் இன்றைய நாள் முடிவில் இங்கிலாந்து அணியிடமிருந்து 2-3 விக்கெட்டுகளை பறித்துவிட்டால் கண்டிப்பாக நாளைய தினம் மீதி இருக்கும் விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உருவாகும். இதன் காரணமாக இப்போது வரையிலும் இந்த போட்டியில் இந்திய அணியின் கைகள்தான் ஓங்கி இருக்கிறது என்றே சொல்லலாம். ஆனாலும் கூட இந்த போட்டியில் இந்திய அணி வீரர்கள் செய்த சில தவறுகள் என்பது இந்திய அணியின் வெற்றியை தள்ளி போடுவது போல அமைந்துவிட்டது. ஆமாங்க, இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்யும் போது நிறைய கேட்சுகள் இந்திய அணி வீரர்களால் தவறவிடப்பட்டது. கிட்டத்தட்ட 6 முதல் 9 விக்கெட்டுகள் வரை இந்திய அணி வீரர்களால் தவறவிடப்பட்டது. அதுவும் இந்திய அணி வீரரான யாஸ்வி ஜெய்ஸ்வால் முக்கியமான கட்டத்தில் முக்கியமான கேட்சுகளை அடுத்தடுத்து தவறவிட்டார். இதுதான் இந்திய அணியின் வெற்றியை இவ்வளவு தூரம் தள்ளி போடக்கூடிய சூழ்நிலையாகவும் மாறியது. இன்னும் சொல்லப்போனால் நாளைய தினம் மட்டும் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை இழக்காமல் விளையாடிவிட்டால் இந்திய அணியின் வெற்றியே பறிபோய்விடும். மேலும் இந்திய அணியின் இத்தகைய சூழலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது யாஸ்வி ஜெய்ஸ்வால் உட்பட மற்ற இந்திய பிளேயர்கள் தவறவிட்ட கேட்சுகள்தான். ஆக இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இந்திய முன்னாள் வீரர்கள் பலரும் இந்திய அணியின் தவறுகளை சுட்டிக்காட்டி வருகின்றனர். அதிலும் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரோ வழக்கத்துக்கு மாறாக யாஸ்வி ஜெய்ஸ்வால் உட்பட மற்ற கேட்சுகளை தவறவிட்ட மற்ற வீரர்களையும் வெளுத்து வாங்கியிருக்கிறார். இங்கிலாந்து நாட்டில் வைத்து இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெறும் இப்படி ஒரு முக்கியமான மேட்ச் ஒன்றில் இந்தளவுக்கு தெரு கிரிக்கெட் விளையாடுவது போல விளையாடினால் கண்டிப்பாக வெற்றி பெறவே முடியாது என்றும், இது பெரிய அவமானம் என்றும், இதை சரி செய்யாவிட்டால் இந்த தொடரில் இந்திய அணி ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறாது என்றும் காட்டமாக கூறியிருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர். இதனால் சச்சின் டெண்டுல்கரின் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு என்பது இன்னும் எத்தனை சதவீதம் இருக்கிறது என்பதை பற்றியும், இப்படியாக தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை தவறவிட்டு வரும் இந்திய அணி ஃபீல்டர்களின் செயல்பாடுகளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.